அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி உங்களுக்காக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பாஸ்தா கார்ன் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரோலுக்கு தேவையான டவ்வை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவை கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி தான் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சமாக ஒரு கப்பு எங்கள் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது மைதா மாவு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டவ்வாக இதை பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இன்னும் நல்லா சாஃப்டாகிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு மாலிஷ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ விரல் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இது வேக வச்ச பாஸ்தா. கார்ன் ஒரு கப், வேக வச்ச கார்ன் ஒரு கப். இது வேக வச்ச பொட்டேட்டோ சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு சின்ன மூடி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம். இது பாஸ்தா சாஸ், இது டொமேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாஸ்தா செய்கிறப்ப நம்ம கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இஞ்சி பூண்டு தான் ஆயிலில் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா. நம்ம சில்லி சாஸ் போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் பச்சை மிளகாவே நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ, இது பாயில் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து கார்ன், இது வேக வச்ச ஸ்வீட் கார்ன், இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸும் நிறைய போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ மீதி டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்ச பாஸ்தா வேக வைக்கிறப்பவே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக வரும். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், ஒரு பிஞ்ச் ஆஃப் சோயா சாஸ் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது டொமேட்டோ கெச்சப், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும். இது பாஸ்தா சாஸ்னே மார்க்கெட்டில் கிடைக்குது, அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, இது ஏற்கனவே எல்லாமே வேக வச்சதுனால சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம கொத்தமல்லி தழை மேலே தூவி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா டவ், அதை இன்னும் ஒரு தடவை நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோமோ அப்போ நமக்கு ஷீட் நல்லா சாஃப்டாக வரும். இதை நல்லா ரோல் பண்ணி இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம செய்யறதுக்கு தேவையான பீசஸ் இதில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து ரோல் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலே மைதா மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற இதுக்குள்ளே நம்மளோட கார்ன் பாஸ்தாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இப்போ இதை சுற்றி சீல் பண்ண போகிறோம். சீல் பண்ணுறதுக்கு நமக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம். இதை சுற்றி தடவுறோம். அப்போ தான் இது நல்லா வெளியே வராமல் ஒட்டி இருக்கும். சுற்றி நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவை பேஸ்ட் மாதிரி தடவி இப்போ இதை ரோல் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணி ஒரு ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நம்ம ஷீட் மாதிரி தயாரித்து அதுக்கப்புறமா ரோல் செய்கிறது இன்னொரு மெத்தட். அடுப்பில் தோசை தவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெல்லிஸாக சப்பாத்தி மாதிரி உருட்டினதை கல்லில் போட்டுக்கோங்க. இப்போ இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை. ஒரு சைடு கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போடுங்க.
லேசாக கலர் ஒண்டி சேஞ்ச் ஆகி ஷீட் மாதிரி கிடைக்கும். அதில் நம்ம ரோல் செஞ்சோன்னா கிழிகிற பயமோ இல்லை உடையிற மாதிரி எதுவும் இருக்காது. ஷீட் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இதை எடுத்து ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சர்க்கிளும் எல்லா பாலையுமே திரட்டி இந்த மாதிரி ஷீட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இந்த ஷீட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்படியே பச்சை மாவில் போடும்போது இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன் பாஸ்தாவை உள்ளே வச்சு சுற்றி சீல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அந்த மைதா மாவு பேஸ்ட்டை சுற்றி வச்சு ரோல் பண்ண போகிறோம். இப்போ ரோல் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கும் ரெண்டாவது நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதை சீல் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவு பேஸ்ட் வச்சோம் இல்லையா, அதை வச்சு சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு பொரிக்கலாம். இது அதே மாதிரி அடுத்தடுத்த ஷீட்ஸ் இதில் சமோசா மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு அதே மாதிரி கார்னரில் நம்ம அந்த சீல் பண்ணுற பேஸ்ட்டை தடவிட்டு முக்கோணமாக நம்ம கோன் மடிப்போம் இல்லையா, அந்த கோன் மாதிரி ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கார்ன் பாஸ்தாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா சமோசா ரெடி. இது நம்ம சமோசாவும் மாவும் செய்யலாம், இல்லை ரோல் மாதிரியும் செஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணதும் மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு ரோலையும் ஆயில் ஆட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம மாவுலேயே ரோல் பண்ணோம் இல்லையா, அந்த ரோல். நெக்ஸ்ட்டு நம்ம ஷீட் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ரோல். ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது பர்ஃபெக்ஷனாக இருக்கும், இது நல்லா சாஃப்டாக லூஸாக இருக்கும். இது நம்ம அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஷீட் ரெடி பண்ணலை, அர்ஜென்ட்டாக வேணுன்றப்ப இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷீட் நம்ம ரெடிமேடாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரோல் செய்யறதுக்கு. 2 பக்கமும் திருப்பி போட்டு சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வைங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு தீஞ்சிரும், ஆனால் உள்ளே ரெடி ஆகாது. டடான், நம்மளோட கார்ன் பாஸ்தா ரோல் தயார். கெச்சப் வச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். கார்ன் பாஸ்தாக்கு பதிலாக நீங்கள் உள்ளே வந்து ஸ்டஃப் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸும் வச்சு செஞ்சுக்கலாம். இந்த கார்ன் பாஸ்தா ரோல் இல்லாமல் வெறும் கார்ன் பாஸ்தாவே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நாங்கள் வேறு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Be happy and spread happy in everyone's life. Bye-bye.